ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி நமக்காக தொகுத்து அளித்தார். அதுல இருந்து ஒவ்வொரு பக்தரோட அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில ராவ் சாஹிப் யஷ்வந்த் ஜனார்தன் கவன்கர் அப்படிங்கிறவரோட அனுபவத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி 1936 அக்டோபர் மாதம் 17 கண்ட பேட்டியோட தொகுப்பு தான் நாம இப்ப கேட்க போறோம். இவர் 1911 முதல் முறையா ஸ்ரீரடி சாயிபாபாவோட தரிசனத்துக்கு போனாராம். இவருக்கு ஸ்ரீ சாயிபாபா ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். இவருடைய குடும்பத்தினரான தாபோல்கர்ஜியும் அவங்களோட குடும்பம் எல்லாருமே ஷிரடிக்கு தரிசனத்துக்கு போறதுனால இவரும் தரிசனத்துக்கு போனேன் அப்படிங்கிறாரு. இவருக்கா ஆன்மீகத்துல முதிர்ச்சி அடையணும், இல்ல லௌகீகத்துல ஏதாவது நமக்கு பயன் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் இவருக்கு கிடையாதான். இவரு சாதாரணமா தான் ஒரு 4-5 முறை எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம சும்மா அப்படியே ஷிரடிக்கு தரிசனத்துக்காக போயிருக்காரு. இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஸ்ரீ சாயிபாபா தோன்றி இவர்கிட்ட 2 ரூபாய் தட்சணை கேட்டாராம். உடனே அடுத்த நாள் காலையில எழுந்து 2 ரூபாய் இவர் ஷிரடிக்கு மணி ஆர்டர் மூலமா தன்னுடைய தட்சணையை அனுப்பியிருக்காரு. இந்த கனவுல பாபா இவருக்கு சில அறிவுரைகளும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, நீ நாணயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், கற்புடன் இருக்கணும், அதுல தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகளை பாபா அந்த கனவுல இவருக்கு சொல்லியிருக்காரு. இவர் இறுதி வரைக்கும் இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லா அவரோட லைஃபை லீட் பண்ணி வந்திருக்காரு. இதுக்கப்புறம் 1917 இவர் ஷிரடிக்கு போயிருக்காரு. அந்த தருணத்துல பாபா தன்னுடைய கையை இவரோட தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. பாபாவோட அந்த கை தீண்டுதல், அந்த ஸ்பர்ஷம் பட்ட உடனேயே இவருக்கு ஒரு பரவச நிலை வந்துருச்சா. இவர் தன்னுடைய நிலையை மறந்திருக்காரு. தன்னை சுத்தி என்ன நடக்குது, என்ன பேசிட்டு இருக்காங்க, எங்க இருக்கும், எதுவுமே இவருக்கு தெரியலையா. அந்த நிலையில இவர் இருக்கும்போது பாபா அங்க சுத்தி இருந்தவங்க கிட்ட சொல்லியிருக்காரு, இவனுடைய ஆன்மா இருக்கு பாரு, இது ரொம்ப நேர்மையானது, இது ரொம்ப நாணயமான தூய்மையான ஆன்மா, இது முற்பிறவிகள்ல என்னென்ன பிறவிகள்லாம் எடுத்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப விளக்கமா மத்தவங்க கிட்ட பாபா சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இந்த பிறவியில இவனுடைய தாயோட கர்ப்பத்துல இவனுடைய ஆன்மாவை நான் தான் வச்சேன், இவன் இன்னும் அதே நேர்மையோடையும் நாணயத்தோடையும் தான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதையும் பாபா சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இவர் அந்த பரவச நிலையிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா மத்தவங்க இவர்கிட்ட பகிர்ந்து கொண்ட நியூஸ் தான் அதெல்லாம். இவர் பாபா மேல அபரிமிதமான நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்தாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் எப்பெல்லாம் இவருக்கு லீவ் கிடைக்குதோ அந்த தருணங்கள்லாம் இவர் ஷிரடிக்கு போவாராம். பாபா அத்வைத்தத்தை பத்தியோ இல்ல வேற எந்த பிலாசபியும் பாபா இவர்கிட்ட எதுவுமே பேசினது கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு முறை மட்டும் பாபா சொன்னாராம், நான் இந்த 3.5 அங்குல உயரம் உள்ள இந்த உடம்புல மட்டும் இருக்கேன்னு நினைக்காத, நான் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறேன், என்னை எல்லா இடத்துலயும் பார்க்க கத்துக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் பாபா இவருக்கு புகட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுவும் இதுக்கு முன்னாடி கனவுல சொன்னாரு இல்லையா, நேர்மையா இருக்கணும், நாணயமா இருக்கணும், கற்போட இருக்கணும், தூய்மையா இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் இவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறத பத்தினாக்கா, தான் படித்த இந்த எல்லா புத்தகங்களுமே பாபாவோட ஆசீர்வாதத்தால தான் தன்னால படிக்க முடிஞ்சது. கீதையா இருக்கட்டும், அதே மாதிரி பாகவத், அதாவது ஏக்நாத்த பாகவதர் எழுதின ஏகதச ஸ்கந்தமா இருக்கட்டும், இது எல்லாமே பாபாவோட அனுகிரகத்தால தான் என்னால படிக்க முடிஞ்சது. ஆனா ஜோகுக்கோ இல்ல தீக்ஷித் அவர்களுக்கோ பாபா இந்த புத்தகத்தை எடுத்து நீ பாராயணம் பண்ண தினசரியோ இல்ல இன்னைக்கு இந்த பாராயணம் பண்ணா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இவருக்கு கொடுக்கப்படவில்லை.
அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவர் வந்து கொஞ்சம் வருத்தமும் படுறாரு. அதாவது எனக்கு வந்து நான் பாபாவை போய் பார்க்கும்போது என்னோட வயசு வந்து ரொம்ப சின்ன வயசா இருந்தது. நான் எதையுமே ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. இல்லைன்னா வந்து நான் இன்னும் பாபா கிட்ட இருந்து ரொம்ப பயன்களை வந்து அடைந்திருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அப்ப அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாம போயிடுச்சு. ஆனா என்னை இப்ப என்ன நிலையில வச்சிருக்காரோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை அளிக்குது அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு. இவர் ஒவ்வொரு தடவையும் லீவ்ல ஷிரடிக்கு போறாரு இல்லையா, அப்பெல்லாம் எப்பவுமே பாபா வந்து இவரை ஓவர் ஸ்டே பண்ண சொல்லி சொன்னதே இல்லை. இவர் லீவ் முடிஞ்ச உடனே இவர் போய் பாபா கிட்ட வந்து விடை பெறறதுக்காக போனா பாபா வந்து இவருக்கு ஆசிர்வாதம் பண்ணி இவரை வந்து போக சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தட்சணைய பத்தி சொல்லணும்னாலும் இவர் வந்து ஒரு தடவை ஷிரடிக்கு போயிருந்த போது தான் தங்கியிருந்த வாடால இருந்து மசூதிக்கு கிளம்பி போயிருக்காரு. போக போது வழியில இவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ பாபா நம்ம கிட்ட தட்சணை கேட்பாரே, நம்ம தட்சணை எதுவுமே எடுத்துட்டு போலியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இவரோட ரூமுக்கு வந்து ஒரு 2 ரூபாயை வந்து பாக்கெட்ல எடுத்துட்டு போட்டுட்டு இவர் வந்து மசூதிக்கு போறாரு. போன உடனே பாபா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் பாபா தட்சணை கேட்கிறாரு. எவ்வளவு கேட்கிறாருன்னா சரியா 2 ரூபாய் மட்டும்தான் தட்சணை கேட்டிருக்காரு பாபா. அதுக்கு மேல கேட்கவே இல்லையா. ஏன்னா இவர் 2 ரூபாய் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து எடுத்துட்டு போனார் இல்லையா. இவர் மனசுல என்ன நினைச்சிருந்தாரோ அதேதான் பாபாவும் கேட்டிருக்காரு, வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. அதாவது பாபாவோட அந்தர்யாமித்துவத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் எவ்வளவு பெரிய அந்தர்யாமியா இருந்தா நம்ம மனசுல இருக்க அந்த தாட்டுக்கு வந்து வேல்யூ பண்ணி அதையே வந்து அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் 1921 இவரும் இவரோட குடும்பத்தினரும் காசி மற்றும் பிரயாக் யாத்திரைக்கு போறாங்க. அங்க வந்து நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் போறாங்க. அப்போ வந்து இவங்க பரத்வாஜரோட ஆசிரமத்திற்கு போறாங்க. அங்க போன உடனே இவரோட மனசுல வந்து ஏதோ அந்த இடம் வந்து ரொம்ப லயிச்சு போகுது. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது அந்த இடம். அப்ப அங்க வந்து பாபா கிட்ட இவர் வேண்டிக்கிறாரு, பாபா எனக்கு புண்ணிய ஸ்தலங்களை பாக்குறத விட மகான்களோட தரிசனம் ஏதாவது ஒண்ணு கிடைக்கிற மாதிரி செய்யறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேண்டிக்கிறாரு. அதே மாதிரி அவரோட கைடு கிட்டயும் சொல்றாரு, எனக்கு வந்து புண்ணிய ஸ்தலங்கள் பாக்குறதெல்லாம் ஓகே, பட் எனக்கு ஏதாவது ஒரு மகான் இருந்தா அவரோட அனுபவமோ இல்ல அவரோட தரிசனமோ கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இவர் வந்து பரத்வாஜ ஆசிரமத்துல பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு அங்க இருக்க அந்த குதிரை வண்டியில ஏறி இவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க இவங்களோட பில்கிரிமேஜ். இவங்க வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பாங்க. அதுக்குள்ள அந்த குதிரை வண்டியை ஓட்டுறவர் வந்து திடீர்னு குதிரை வண்டியை நிறுத்திட்டு அவரோட கைய வந்து இப்படி காமிக்கிறாரு, அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஒரு மகான் நிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே வந்து அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே வந்து உடனே அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்னு மனசு துடிக்குதான். அவரோட தாடி வந்து அவரோட செஸ்ட் வரைக்கும் வருதான். இவர் வந்து அந்த மகான் எப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கைடு சொல்றாராம், இவர் வந்து பாக்குறதே ரொம்ப அபூர்வம். இவர் பிரயாகுக்கே எப்பவாவது ஒரு தடவை தான் வருவாரு. இவர்கிட்ட நிறைய பேர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த கிரௌட அவாய்ட் பண்றதுக்கே இவர் வெளியிலேயே வரமாட்டாரு. யார்கிட்ட இருந்தும் எந்த தட்சணையுமும் கூட இவர் வாங்கிக்க மாட்டாரு. இவர்கிட்ட யாருமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்றாங்க. இவரை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த யஷ்வந்த் ஜனார்தன் அவர்கள் வந்து உடனே டோங்கால இருந்து இறங்கி அவர்கிட்ட போகணும்னு பாக்குறாரு. அப்ப வந்து அந்த டோங்காவாலா வந்து சொல்றாரு, இல்ல அவர்கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு வந்து அவர் ரொம்ப கோவத்தோட இருக்க மாதிரிதான் தெரியுது. ஆனா இவரால வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே இவர் வந்து அந்த மகானை நோக்கி போயிட்டே இருக்காரு. அப்ப அந்த மகான் வந்து தன்னுடைய 2 கைகளையும் தூக்கி இவர் ஆசிர்வாதம் பண்ற மாதிரி கையை காமிச்சு, வா என் குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, ரொம்ப கிட்ட போயிட்டாராம். இவர் கிட்ட போனதை பார்த்த உடனே டோங்கா வண்டியில இருந்து இவரோட மனைவியும் இவங்க அம்மாவும் உடனே வண்டியை விட்டு இறங்கி அவங்களும் வந்து கிட்ட வர பிரயத்னம் பண்றாங்க. ஆனா அந்த டோங்காவால வந்து இல்லம்மா போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அவர் எவ்வளவு தடுத்தாலும் இவங்க கேட்காம அவங்களும் கிட்ட வராங்க. வந்த உடனே அவர் எல்லாரையும் வந்து கிட்ட வரவிட்டு எல்லாரையும் நல்லபடியா ஆசீர்வாதம் பண்றாரு. அப்ப இந்த யஷ்வந்த் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ஐயோ நம்ம ஏதாவது இந்த மகானுக்கு சமர்ப்பிக்கணுமே, நம்ம கிட்ட வந்து ஒரு பழம் எதுவும் இல்ல, பூ இல்ல, இல்ல ஏதாவது சாப்பிடுற பொருள்கள் அவருக்கு கொடுக்கறதுக்கு இல்லையே
அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவருக்கு டென்ஷனா இருக்கு. அந்த நேரத்துல டக்குன்னு பாக்கெட்ல கைவிட்டு பாக்குறாரு, 3 அணாக்கள் இருக்கு. உடனே அந்த 3 அணாக்களை அவர்கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறாரு. அவரும் அதை வாங்கிட்டு அதை அப்படியே பார்த்து ரொம்ப திருப்தியா அந்த காயினை பார்த்து அவர் வந்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டாராம். இதுவும் வந்து ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா அந்த கைடு அந்த டோங்காவாலாம் சொன்னாங்க அவர் கிட்ட போக முடியாது, அவர் யாரையும் கிட்ட வரவிட மாட்டாருன்னு. ஆனா இவங்க எல்லாரும் கிட்ட போக முடிஞ்சது, இவங்களை ஆசீர்வாதமும் பண்ணாரு. அதே மாதிரி அவர் யார்கிட்டயும் தட்சிணையெல்லாம் வாங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு நேர் எதிர்மாறா இந்த தட்சிணையை அவரு சந்தோஷத்தோட ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாராம். அதனால இவருக்கு வந்து வந்தது வேற யாரும் இல்ல, என்னோட சாய்பாபா. நான் இப்பதான் அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன், எனக்கு ஒரு மகானோட தரிசனத்தை கொடுங்கன்னு. அவருதான் இந்த மகான் ரூபத்துல வந்து என்னை வந்து பிளஸ் பண்ணி என்கிட்ட இருந்து தட்சணையும் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஆன்மீகத்து மேல ரொம்ப நாட்டம் அதிகமாயிடுச்சான் அவருக்கு. சோ இவரு இந்த மாதிரி இருக்கிற தருணத்துல திரும்பியும் ஒரு கனவு வருது. அந்த கனவுல பாபா தோன்றுறாரு. பாபா தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் சொன்னாராம், எனக்கு அன்பு வேணும் பாபா அப்படின்னு, அதாவது பிரேம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். பாபா வந்து உனக்கு நான் வந்து அன்பையே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். அதுல இருந்து இவரு தியானம் பண்ணாலும் சரி, இல்ல எந்த ஆன்மீக புத்தகத்தை எடுத்து படிச்சாலும் சரி, அன்பு மழை அப்படியே இவர் மேல பொழியிற மாதிரி இருக்குமா இவருக்கு. அப்படியே அன்பு வெள்ளத்திலேயே இவரை வந்து திளைக்க வச்சுட்டாரு பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இதோட இந்த பல்வந்த் இவரோட யஷ்வந்தோட லீலைகள் இதோட முற்று பெறுது. அடுத்த பக்தரோட லீலையை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.